வணக்கம். இன்றைக்கி திமுகவோட செயற்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் அதிரடியாக எடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே பேசினது தான். இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப வயது முதிர்ந்தவங்க, முடியாதவங்க, இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு திமுக கொண்டு போக முடியல. இளைஞர் கையில் திமுக ஒப்படைக்கணும். இளைஞர்கள் தான் இனிமேல் எதிர்காலம், அரசியல் எதிர்காலம். இது ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா திமுகவில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஏன் அப்படி கிடைக்காத சமயத்தில் அவங்களுக்கு ஒரு சலிப்பு வருது. மாற்று அரசியலில் தேடுறாங்க. அப்படி தேடி போனவங்க தான் தாவேகாவுக்கு அதிகம் பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா தாவேகா அரசு ஆட்சியில் உட்கார முடிஞ்சது. அப்படிங்கிறனால இப்போ மறுசீரமைப்பு கட்சியை சீரமைச்சா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காரு. இதில் தலைவர்களாம் ஏஜ் லிமிட்டு கிடையாது, துணைத் தலைவர்களாம் கிடையாது, செயலாளருக்கு கிடையாது, பொருளாளருக்கு கிடையாது, மகளிர் அணிக்கு கிடையாது, இளைஞர் அணி கிடையாது. இப்படி முக்கியமான பதவிகளில் உட்காந்துருக்கவங்களுக்கு கிடையாது. ஸ்டாலினுக்கு வயது வரம்பு கிடையாது, உதயநிதிக்கு வயது வரம்பு கிடையாது, கனிமொழிக்கு கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் வயது வரம்பு உண்டு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ 234 தொகுதியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. சில இடங்களில் 2 தொகுதியோட ஒரு சின்ன தொகுதியாக இருக்கிறத 3வது தொகுதியாக சேர்த்து திமுகவில் மொத்தம் 110 மாவட்ட செயலர்களை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட செயலரோட வயசு வரம்பு 70 அப்படின்னா 70 நிர்ணயம் பண்ணிட்டாங்க. 70க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களில் பார்த்திங்கன்னா 13 பேர் இருக்கிறாங்க. அதில் ஏவா வேலு, நேரு, KKSR, ராமச்சந்திரன் இப்படின்னு சொல்லி முக்கியமான நபர்கள். இப்போ ஏவா வேலெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி தான் அவர். பொருளாதார அவர் கையில் தான் இருக்குது, கட்டுப்பாடே அவர் கையில் தான் இருக்குது. அவர்கிட்டருந்து நீங்கள் மாவட்ட செயலர் பதவியை பிடுங்குனீங்கன்னா திருவண்ணாமலைனா ஏவா வேலு தான், திருச்சின்னா நேரு தான், அதே போல் சாத்தூர்னா KKSR ராமச்சந்திரன் தான். இப்படி எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. அவங்க பேர் தான் தெரியும் எல்லாத்துக்கும். அவங்களெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் புதுசாக ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை அவங்க உறவினர்கள் யாராவது ஒருத்தரோ இல்லை அவங்க குழந்தைகளோ அவங்க பசங்களையோ இல்லை பொண்ணையோ மாவட்ட செயலாளராக ஆக்குறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்? இளைஞர் கையில் ஆட்சியை கொடுக்குறோம், ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே தப்பை தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்கிறாங்க. இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட பார்த்திங்கன்னா 2 முறை மாவட்ட செயலாளர் இருந்தவங்களுக்கு 3வது முறை கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்க. அப்புறமா அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா உடனே 3 முறை மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதை விட்டுட்டு அப்புறம் ஒன்றிய செயலாளர், மிக முக்கியமாக ஒன்றிய செயலாளர் தான் திமுக கட்சிக்காரங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு இது. அவங்களுக்கே வயசு 60. அப்புறம் நகர கழக செயலாளர் இந்த பட்சி தான் வயசு 60. அப்புறம் பேரூர் வட்டக்கழக செயலாளர் இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 50. கிளை செயலாளர்னால் அதிகபட்ச வயசு 45. இப்படின்னு சொல்லி நிறைய தீர்மானங்களை போட்டு விட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு அதிருப்தி. ஆனால் சீனியரோட ஸ்டாலின் ஆலோசனை பண்ணி தான் இந்த முடிவை அறிவிச்சிருப்பார். இந்த தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றிருக்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்த முடியுமா, நடைமுறை சாத்தியப்படுத்த முடியுமா? இப்போ 13 முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பதவி இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்படி அவங்களுக்கு என்ன செய்வாங்க? மாநில அளவில் ஒரு முக்கியமான பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அளவோட அவங்களுக்கு மாவட்ட அளவில் பதவி முக்கியம், மிக முக்கியம். அதை தான் அவங்க விரும்புவாங்க. மாநில அளவில் பதவியை கொடுத்து மாவட்ட செயலாளர் ஒருத்தரை கொடுத்து மாவட்ட செயலாளருக்கு MLAவோட அதிகாரம் ஜாஸ்தி. அமைச்சராக இருந்தால் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தால் அமைச்சரோட மாவட்ட செயலாளருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் அதிகாரம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாவட்ட செயலாளராக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, இல்லை மாவட்ட செயலாளர் வேணான்னு சொல்லி விட்டுட்டு இவங்க பட்டு போவாங்களா? அப்படி விட்டுட்டு போக முடியாது. இப்போ இவங்க நினைக்கிறது என்னென்னா தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இளைஞர்கள், பெண்கள் இவங்க கையில் தான். அதே போல் நம்ம இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லை, அவங்க மிக முக்கியமாக திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும், விஜய்க்கு ஒப்படைப்போன்னு சொல்கிறாங்க. விஜய் இப்போ சொதப்பிட்டு இருக்காரு. அவங்க பெரிய கட்டமைப்புலாம் இல்லை அவங்க கட்சியில். நான் இங்கே திமுகவை கட்டமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவையும் உருப்படாமல் செஞ்சு விட்டு போயிடுவாரோ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பயம் திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து இவங்க மாவட்ட செயலாளர்களாக இல்லை இவங்க தன்னை நிலைப்படுத்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன திருச்சி அப்படின்னா நேரு தான். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னா அவரெல்லாம் பெருசாக லாபி பண்ணவே முடியல. நேரு எழுத்தெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை வேலு, திருவண்ணாமலையில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மாவட்ட செயலர்கள் எல்லாம் 110 பேர் புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இவங்களை எப்படி ஸ்டாலின் கன்வின்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு ஒருத்தங்க கட்சி பதவி மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கேம் விளாடுவாங்க. இவர் கட்சியில் சீனியரு. இப்போ 70 வயசுனா ஏவா வேலு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை மாவட்ட செயலராக போட்டால் தான் அவருக்கு நல்லது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு தெரிஞ்சவரை என்ன செய்வார், எனக்கு இந்த பையன் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பின்னாடி சுற்றுறாள் இல்லை ஏவாவேலோட பினாமி அவருக்கு வந்து அந்த பொறுப்பை வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ அவர் வந்து யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? ஏவாவேலுக்கு தான் விசுவாசமாக இருப்பார். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏவாவேலுக்கு சொல்கிறது தான் அவர் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் வந்து ஏவாவேலு சூஸ் பண்ணுவார். அப்படி சூஸ் பண்ணி அவர் கொண்டு போய் விடுறாரு அப்படின்னா அவர் மாவட்ட செயலாளர் ஆவாங்க. அதே போல் என்ன செய்வாங்க, ஏவாவேலு வேறு யாரையோ கொண்டு வர்றதுக்கு நம்ம பையனையோ ஒரு பொண்ணையோ நம்ம வந்து என்ன செய்யலாம், மாவட்ட செயலர் ஆக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்து கூட அவர் வரும். ஆனால் இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கேயே வந்து டம்மி பண்ணிடணும். மாவட்ட செயலர்கள் புதுசாக தேர்ந்தெடுக்கிறேன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னா தேர்ந்தெடுக்கும் போது வாரிசு அரசியல் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகனா என்ன, திமுகவோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சிக்காக உழைச்ச சீனியர்கள் இருக்காங்களா, அவங்க சிறைக்கு போனவங்க எதுக்காக சிறைக்கு போனாங்க, விசாரணை என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பரப்பி மக்களுக்காக எவ்வளவு தூரம் வந்து திமுக கஷ்டப்பட்டுருக்கு உழைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். அவங்க தான் வந்து மாவட்டத்துக்கு மிக முக்கியம், மாவட்ட செயலாளராக கொண்டு வரணும். அதே போல் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்தல் டைரெக்டாக வந்து கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் இவங்க மூலமாக தான் மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும். இப்போது சீனியர்கள் இப்போ 13 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே கட்சியோட சீனியர்கள். கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அந்தந்த மாவட்டங்களில் திமுகவில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் திமுகனா அடையாளம், அவங்க தான் அடையாளமாக அப்படி பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் வேற ஒருத்தரை நியமனம் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுது? நாங்கள் வந்து கட்சியை கட்டமைக்க போகிறோம், இளைஞர்கள் கையில் கட்சியை கொடுக்க போகிறோம்னா தாவேகாவை பார்த்து திமுக சூடு போட்டுக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக கட்டமைப்புலாம் இல்லை, இன்னமும் இல்லை. அவங்க வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க. திமுக அதிமுக இவங்க 2 பேர்த்துக்கும் எதிர் வந்து நம்ம போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாவட்ட செயலாளர்கள் வந்து தேர்வு பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க? கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் இவங்க மூலமாக தான் மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். முதல் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் இவங்களை வந்து கட்சிக்காரங்க தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே பயப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அறிவாலயத்தில் உட்காந்து பேசிடுவாங்க. இவங்கள மாவட்ட செயலாளர் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 13 மாவட்ட செயலர்களும் தங்களை வந்து 70 வயசுக்கு மேலே ஆச்சுன்னு நீக்கிட்டீங்க, அதனால் நாங்கள் சொல்கிறவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை வராது. ஏன்னா அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய சிக்கலாகிடும். இவங்க வந்து சீனியர்கள் வந்து கட்சிக்காக செயல்பட மாட்டாங்க, விலகி இருப்பாங்க. கட்சி ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதில் எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. இப்போ 70 வயசு 80 வயசுன்னு சொல்கிறீங்க, 70 வயசுன்னு சொல்கிறீங்க. ஏவாவேலு உதயநிதி கைது பண்ணும்போது கூட ஏறி போகிறாரு, ஆம்புலன்ஸில் ஏறி போகிறாருன்னா அந்த அளவுக்கு அவர் கெத்தாக தானே இருக்கிறாரு. எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட இருந்து மாவட்ட செயலரில் பிடுங்குறீங்க? இது வந்து கட்சியில் வந்து அடிப்படை விதிகளை அடிப்படை கட்டமைப்பே மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பயும் ஏற்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சீனியர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இளைஞர்களை வந்து வட்ட செயலாக்குங்க, கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புகளை கொடுங்க, இளைஞர் கையில் வந்து கட்சியை கொடுங்க. அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. அனுபவம் மிக்கவங்க, முதிர்ச்சியான அனுபவம் உள்ளவங்க இவங்க தான் வந்து மாவட்ட செயலராக இருக்கணும். அப்போ தான் கட்சியை வழி நடத்திட்டு போக முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களால ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே அனுபவம் உள்ளவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் இந்த முடிவை ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி கட்சியை வந்து வேற ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிடக்கூடாது. உதயநிதி கையில் கட்சி போகணும். உதயநிதி கையில் கட்சி போகணும்னா உதயநிதி சொல்கிற நபர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு மிக முக்கியமான பதவியில் உட்கார வச்சுட்டோம்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அவர் வந்து அடிப்படையிலே வந்து சில மாற்றங்களை உருவாக்கணும், இளைஞர் கையில் கொடுக்கணும். குறிப்பாக உதயநிதி ஆதரவாளர்கள், உதயநிதிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களை கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி திமுக வட்டாரங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மாவட்ட செயலாளர்கள் நிர்ணயம் பண்ண போகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அறிவாலயத்தில் சுற்றிட்டு இருக்க நபர்கள். இவங்க வந்து கட்சிக்காரங்களுக்கு இப்போ முக்கியமான நபர்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எம்பியாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் திரும்பவும் அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கக்கூடாது. திரும்ப ஒரு 2 தடவை எம்எல்ஏவாக இருக்கிறாங்கன்னா அவங்க 3வது தடவை அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கக்கூடாது, எம்பி பதவி கொடுக்கக்கூடாது, வேற ஆளை மாற்றி கொடுங்க. இப்படி ஆரோக்கியமான அரசியலை கொண்டு வாங்க
அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ 2 டைம் மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் அடுத்த தடவை மாவட்ட செயலாளர் ஆக முடியாது அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா இப்போ 3 தடவைன்னு மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறது? அவங்களுக்கு 2 தடவை மாவட்ட செயலாளராக இருந்துட்டார், 3 தடவை மாவட்ட செயலாளராக கொடுத்துட்டோம், இனிமேல் அடுத்து வேற ஒருத்தர் தேர்வு பண்ணுறோம் அப்படின்னோம்னா இளைஞர்களாக தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாத்துக்குமே பெண்களுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்சியில். அப்படி கொடுத்தா தான் பெண்கள் இந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுவாங்க. அவங்க பெண்கள் மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா எளிதாக பெண்கள் ஓட்டை பெற முடியும். எங்கெங்கெல்லாம் பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு சரியாக விழுவலையோ அங்கெல்லாம் மாவட்ட செயலர்கள் பெண்களாக நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களை நியமனம் பண்ணால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அது பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியிலையும் சரி, கழகத்துலேயும் சரி, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, ஜாதி ரீதியாக பிரித்து கிடக்குறாங்க. அவங்கவுங்க ஜாதிக்காரங்களை கொண்டாந்து இணைக்கிறாங்க. அவங்கவுங்க ஜாதி ரீதியாக பார்க்குறாங்க. இது தப்பு. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்க ஜாதிக்காரங்க நாங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. நீங்கள் ஜாதிக்காரன் கிடையாது, திமுக காரன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. ஜாதிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட திமுக காரன் அப்படிங்கிற ஒருத்தனை பெருமையாக பேசிக்கிறவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடி விங்காரங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 70, 75 இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 78 மாவட்ட செயலாளர்களில் 13 பேர் போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இவ்வளோ தூரம் ஏன் நீங்கள் 70 வயசு வரைக்கும் வைக்கிறீங்க? 60 வயசே குறை சொல்லுங்க. 60 வயசு வரைக்கும் தான் மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுங்க. நிறைய பேர்த்த காலி பண்ணுங்கள். திமுகவில் இருக்கிற ரொம்ப சீனியர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள். 60 வயசு போதும். மாவட்ட செயலர் பதவிக்கு 60 வயசு போதும். அப்போ தான் அடிக்கடி மாவட்ட செயலர் மாறணும், புதிய புதிய முகங்கள் வரும். யாரும் டாமினேட் பண்ண முடியாது, நான் தான் திமுக அப்படிங்கிற ஒரு முகத்தை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதில் இப்போவே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது திமுகவில் பார்த்திங்கன்னா அமைச்சரோட வாரிசுகள் இப்போ வர்றதுக்காக இருக்க எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்களுடைய வாரிசுகள் இப்படின்னு எல்லாத்தையுமே திணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பதவி, எல்லாருக்கும் பெரியவங்க சிறியவங்க, அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி திமுகக்காரன் அப்படிங்கிற உணர்வோடு பேசக்கூடியவன், உணர்வோடு செயல்படக்கூடியவன், கட்சி வெற்றி பெறணும்னு நான் நினைக்கக்கூடியவன், இவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ வந்திருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 13 மிக முக்கியமான மாவட்ட செயலர்கள் அவங்கெல்லாம் 20-25 வருஷமாக திமுகவுக்காக அந்தந்த மாவட்டத்தில் செயல்பட்ட நபர்கள் அவங்கள தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக புதுசாக போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதாக இருக்குது. உதயநிதி கட்டுப்பாட்டில் கட்சி போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.